அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட குரு பூர்ணிமாவை முன்னிட்டு குழந்தைகளுக்கான வகுப்பு ஒன்று நம்ம நடத்துகிறோம். இது பற்றின டீட்டெயில்ஸ் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இன்னும் மேலே உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. இது உங்கள் குழந்தைங்களோட எல்லா விதமான கெட்ட பழக்கங்கள்லேருந்து வெளில வர்றதுக்கும், முக்கியமாக மொபைல் அடிக்ஷன், ஜங்க் ஃபுட்லேருந்து, அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கறதுக்குமான வகுப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. முதல்ல வர 30 பேருக்கு மட்டும்தான் நம்ம இதை எடுக்கிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சில நேரத்தில் நம்ம நினச்சது நடக்கவே நடக்காது. வெறுப்பாக இருக்கும், கடுப்பாக வரும். என்னடா இது பக்காவாக பிளான் போட்டு பார்த்து செஞ்சால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. அந்த கடுப்பு எங்கே போய் காட்டுறது? யார்கிட்டயே அது காட்டலாம் போனால் அவ்வளோதான், திருப்பி நம்ம மேலேயே எல்லாத்தையும் திருப்பி விட்டுருவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நேரம் மொட்டை மாடிக்கு போயிடுவேன். இதோ பறவைகள் சவுண்ட் கேட்குதா? என்ன மாதிரி சோகமாக இருந்தாலும் சரிங்க, மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு, நல்ல வேலை இறைவன் அந்த ஒரு பிளெஸிங்ஸை நமக்கு கொடுத்துருக்காரு. இத்தனை ஒரு டிராஃபிக்கான ஒரு சிட்டியில் இருந்தோம், இந்த மொட்டை மாடின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஆஹா, சொர்க்கமே அதுதாங்க. நம்ம எங்கெங்கேயோ போகிறோம்ல இயற்கையை தேடி, மொட்டை மாடிக்கு போய் பாருங்கள். போக முடியாதவங்கெல்லாம் அதுவும் அந்த காலை நேரத்தில், நீங்கள் என்ன மாதிரி மூட் அவுட்டில் வேணால் இருங்க, எவ்வளோ கஷ்டத்தில் வேணால் இருங்க, அவ்வளோதான், என்னெல்லாம் சால்வ் பண்ணவே முடியாது, நானே சால்வ் ஆனதான் உண்டு அப்படின்னு சொல்கிற ஆட்கள் கூட போய் அந்த மாடியில் நின்று கொஞ்சம் அதிகாலையில் உதிக்கிற சூரியனையும் அந்த கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கிற பறவையையும் கம்முன்னு சைலண்ட்டாக வேடிக்கை பாருங்களேன். நீங்கள் என்ன தான் கடுப்பில் போங்க, வெறுப்பில் போங்க, அமைதியாக போயிட்டு அந்த மொட்டை மாடியில் நல்லா மல்லாக்க படுத்துட்டு வானத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. மெல்ல மெல்ல அந்த சூரியன் உதிக்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போது மெல்லமாக ஒரு காற்று உங்களை வருடிட்டு போகும். அப்போயும் நமக்கு கொஞ்சம் கோவம் குறையாது, கடுப்பு குறையாது. ஆமாம் அப்படின்னு அதை அனுபவிக்கவே மாட்டோம். ஆனால் கொஞ்ச நேரம் போக போக விடாமல் அந்த காற்று உங்கள் உடலில் வருடிட்டே போகும். விடாமல் பறவைகள் கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். சூரியன் மெல்லமாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த கதிர்கள் உங்கள் மேலே உடம்புல பட அந்த தென்றல் காற்று வீச இதமான கதிர்கள் உங்கள் மேலே படுறதுக்கும், அந்த காற்று வீசுறதுக்கும், பறவைகள் கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறதும், கொஞ்ச நேரத்தில் உங்களை அறியாமலே உங்கள் மனசு கரைஞ்சிருங்க. எந்த பிரச்சனைக்காக மேலே வந்தீங்களோ அந்த பிரச்சனையும் மறந்துடும். என்ன நம்ம ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படணுன்ற அந்த கவலையும் போயிடும். எதுவுமே இல்லாத ஒரு பிளாங்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஒன்றுமே இருக்காது திடீர்னு கொஞ்ச நேரத்தில். நீங்கள் அதை யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிச்சிருந்தா என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த உணர்வுகள் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணும். நான் அனுபவிச்சிருக்கேங்க. இப்படி தாங்க நிறைய வாட்டி தோற்று போகிறதெல்லாம் நமக்கு சகஜமாயிடுச்சே. சில நாள் நிறைய வாட்டி முயற்சி செஞ்சு தோற்று போகும்பொழுது அது தோற்று போனதே கிடையாது அப்படின்றத எனக்கு ஒவ்வொரு நாளும் புதுசாக உதிக்கிற சூரியன் ஞாபகப்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு நாளும் பொழுது விடிஞ்சா பிரிஸ்காக சுறுசுறுப்பாக எழுந்து ஓடுற பறவைகள் எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கு. நாங்கள்லாம் தினமும் செய்யலையா? உனக்கு மட்டும் என்ன தள்ளு வந்துடுது? எங்களுக்கு ஒரு நாள் இறை கிடைக்கும், இடம் கிடைக்காது, ஆனால் நாங்கள் ஓடலை அப்படின்னு அந்த பறவைகள் ஓடுறத பார்க்கும்போது, பறக்கிறத பார்க்கும்போது தோணுங்க. சூரியன் அதே மாதிரி தான். எல்லா நாளுமே நம்மளால் சூரியனை பார்க்க முடியாது. சில நேரங்களில் மழை மேகம் மறைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக சூரியன் அதோட வேலையை செய்யாமல் போயிடுச்சா என்னை மறைக்கிற அப்படின்னு. அப்போ நான் ஒரு விஷயம் பார்த்து கற்றுக்கிட்டேன். அந்த இயற்கைக்கிட்ட இருந்து என்னதான் நம்மளோட டேலண்ட்டை மறைச்சாலும் நிச்சயமாக நம்ம வெளிப்படுற நேரத்தில் சூப்பராக வெளியில் வருவோம். அதுதாங்க உண்மை. அந்த மாதிரி தான் நீங்களும். ஸோ அதனால் இது போயிடுச்சு, இது நடக்கலை, நான் பிளான் போட்ட மாதிரி கிடைக்கல, இந்த வருத்தமே உங்களுக்கு வேணாம். சரியான நேரம் வரும்பொழுது நம்மளும் சூரியனை போல் வெளிச்சமாக வருவோம். எல்லாருக்கும் வெளிச்சம் தர்றவங்களாக வருவோம். அதனால் நிறைய விஷயங்கள் இயற்கைக்கிட்டேருந்து கற்றுக்கோங்க. எங்கேயும் போக முடியலையே, நம்ம நினச்சது நடக்க முடியலையே, வருத்தப்படாதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலையே எல்லாமே இருக்குங்கிறத உங்கள் பார்வையை மாற்றி பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நான் அதை தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் சொல்கிறேன். நிறைய கிளிகள் வருது, நிறைய குட்டி பறவைகள் வருதுங்க. ரொம்ப நாள் கழித்து குருவி பார்க்குறேன். சிட்டிலலாம் சான்ஸே இல்லை இதெல்லாம். ஆனால் இறைவன் பாருங்களேன், அதுக்கு நடுவுலையும் நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ யோசித்து பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் இறைவன் அந்த மாதிரி அருளை கொடுத்துட்றாரானா? இல்லை, இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குறாருங்க. நீங்கள் மூளை முடுக்கல எங்கே இருந்தாலும் நீங்கள் இயற்கையை நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்களை தேடி அது தேடி வருதுங்க. பறவைகளை பிடிக்குமா? பறவைகளை கொடுக்குறாரு. கண் கூட பார்க்குறோம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும். இனிமே தயவு செய்து இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு புலம்பாமல், என்னால் செய்ய முடியலையே, நான் எவ்வளோ முயற்சி பண்ணி தோற்று போயிட்டேனேன்ற வருத்தத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க. என்ன வருத்தமாக இருந்தாலும் இந்த இயற்கையை மாற்றி கொடுத்துருங்க. அதுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது. இதெல்லாம் உணர்ந்து பார்த்து தாங்க சொல்ல முடியும். யாரோ சொன்னதை கேட்டு சொல்கிறது இல்லை.
அனுபவிச்சவங்களுக்கெல்லாம் தெரியும், இல்லைனா நீங்களுமே இந்த சேனலை பார்ப்பீங்களா? ஸோ அப்படி நிறைய விஷயங்களை நம்மளுக்கு இந்த இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்குது. சந்தோஷமாக இருங்க, அதை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களோட சோகத்தை போக்குறதுக்கு எங்கெங்கேயோ போய் மோட்டிவேஷன் கிளாஸ்க்கோ இல்லை ஒவ்வொருத்தரையும் தேடியோ யாராவது பேசினாதான் மோட்டிவேஷன், இன்னொருத்தவங்க எனக்கு ஆறுதல் சொல்லணும், இப்படிலாம் போகாதீங்க. எல்லா ஆறுதலையும் தரக்கூடிய அந்த வல்லமை அந்த இயற்கைக்கு இருக்குது, அந்த இறைவனுக்கு இருக்குது. அங்கே முறையிடுங்க உங்களோட விஷயத்தெல்லாம். இன்னும் கேட்டால் நீங்கள் பேசவே வேணாம், நீங்கள் போய் அமைதியாக நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் மறந்து நீங்களே ஹாப்பியாகிடுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு குழந்தைத்தன்மை ஒளிஞ்சிட்ருக்கோம்ல, அது வெளியில் கொண்டு வர்றது யார் தெரியுமா? இயற்கை மட்டும்தான். யாருமே நம்மளை புரிஞ்சிக்க முடியாது. நம்மளை ரொம்ப மெச்சூர்டான பர்சனாகவே பார்த்து வேறு ட்ரீட் பண்ணிவிடுவாங்களா? நம்ம போயிட்டு சின்னத்தனமாக ஒரு குழந்தைத்தனமாக ஏதாவது பண்ண போனால், ஐயா என்ன நீ இப்படி பண்ணுற, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கலையேன்னு சொல்லுவாங்க. எங்கே தான் போய் சொல்கிறது, நானும் மனுஷி தாண்டா அப்படிங்கிறது. அதனால் நீங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தைத்தன்மையை புதுப்பிக்கணும்னா அந்த இயற்கைக்கிட்ட போங்க, அது கூட உறவாடுங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருங்க. சும்மா உங்களுக்கான நேரம் அது. எங்கே போனாலும் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் போவோம். இவங்ககிட்டேருந்து என்ன கிடைக்கும், அவங்ககிட்டேருந்து என்ன கிடைக்கும், இல்லை நம்மளால் மற்றவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களே, இப்படி புலம்போம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு புலம்பல் இருக்கும். ஒன்று நம்ம அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்ப்போம், இல்லை நமக்கு வந்து நம்மளே எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்களேன்னு வருத்தப்படுவோம். இது ரெண்டுமே வேணாம். எல்லாம் அதாவது தானாக நடக்கிறபடி நடக்கும். எதையும் நம்ம தடுத்து நிறுத்த முடியாதுன்றதை இயற்கை நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குங்க. நீ என்ன தான் பண்ணாலும் நான் நிதானமாக பொறுமையாக என்னோடய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி அந்த இயற்கை கற்றுக் கொடுக்கும். அதை பார்க்கும்போது நமக்குமே புரியும், ஓ எதுக்குமே அவசரப்படக்கூடாது, நம்ம தான் ரொம்ப அவசரப்படுறோமோ அப்படின்னு நிதானம் வரும். அதை பார்க்கும்பொழுது ஒரு சுறுசுறுப்பு வரும். இயற்கையை பார்த்து சுறுசுறுப்பு அடையாதவங்க யாரும் இருக்க முடியும்? கண்ணுக்கு குளிர்ச்சியாக அத்தனை பச்சை பசேல்னு இருக்கிறத பார்க்கும்பொழுது எப்போவுமே நம்மளும் இப்படி சந்தோஷமாக ஹாப்பியாக குளுமையாக இருக்கணும்னு தோணும். ஐயோ சொல்லி மாளாதுங்க, எத்தனை 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 விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் தெரியுமா? பறவைகள்லாம் அப்படியே கூட்டமாக அந்த ஒன்றா போகும்பொழுது மனிதர்கள் அந்த கூட்டு வாழ்க்கை ஞாபகம் வரும். எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருந்தது அதெல்லாம் ஞாபகம் வருங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பாருங்களேன், கம்முன்னு போய் தனியாக போய் உட்காந்துக்கும். நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், வாட்ச் பண்ணியிருக்கேன். என்னடா பொழுது போகாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேட்குறீங்களா? வேறு என்ன பண்ணுறது, நம்ம போடுற பிளானும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. புதுசாக நமக்கு பிளான் போடவும் அந்தளவுக்கு அறிவும் இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சூரியனை பார்க்குறதும், காற்றோட பேசுகிறதும், வானத்தை பார்த்து நிலவை பார்த்து பேசுகிறது மட்டும்தான் தெரியும். ஸோ தெரிஞ்சதை சந்தோஷமாக பண்ணிட்டு போவோமே. சில நேரத்தில் நான் அப்படி தாங்க தனியாக பேசிகிட்டு இருப்பேன். மாடியில் போயிட்டு பக்கத்து மாடியில் நடக்கிறவங்களாம் யோசிப்பாங்க, இதெல்லாம் லூஸாக தனியாக பேசிகிட்டு இருக்கு. ஆனால் சில நேரங்களில் நான் பேசுறது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும்னுவாங்களே, அந்த மாதிரி இந்த இயற்கை நம்மளும் பேசிகிட்டு இருக்கிறது மற்றவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தான் தெரியும். லூஸுன்னு பட்டம் கட்டுவாங்க, கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் லூஸுன்னு பட்டம் வாங்கினீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தோட குழந்தைகள்ன்ற அந்த விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி பட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஆமாங்க, என்னையும் வந்து இயற்கையோட பேசுகிற லூஸுன்னு சொல்லியிருக்காங்கன்னு. இதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷமான அவார்டாக நினச்சிக்கோங்க. உணர்ந்த விஷயத்த உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். அதனால் பெருசாக ரொம்பலாம் வாழ்க்கையில் எதிர்பார்த்துக்காதீங்க. ரொம்ப பெரிய பெரிய பிளானெல்லாம் போட்டு இப்போவுமே ஃப்யூச்சருக்கு போடுறேன்னு தேவையில்லாமல் மூளையை போட்டு குழப்பிக்காதீங்க. ஹாப்பியாக இருங்க, இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த செகண்டு என்ன இருக்கோ அவ்வளோதான். கஞ்சி தண்ணி தான் இருக்குது வீட்டிலனா குடிச்சுவிட்டு அமைதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சந்தோஷத்துக்கும் காசு பணத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இது ஒவ்வொருத்தரோட புரிதலை பொறுத்து வேறுபடும். காசு இருந்தால் தான் சந்தோஷம்னு நினச்சா காசு வந்தால் தான் சந்தோஷப்பட முடியும். ஆனால் ஒன்று எவ்வளோ காசு வந்தால் தான் சந்தோஷப்படுவீங்க, எவ்வளோ வந்தாலும் பத்தாதுன்னு சொல்லுவோம். அப்போ தான் புரியும், சரி இதில் இல்லை சந்தோஷம் அப்படின்னு. அதனால் நீங்கள் எல்லோரும் உணர்ந்தவங்க தான், நான் உங்களுக்கு தனியாக எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. இருந்தாலும் என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக இந்த ஒரு வார்த்தைகளை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் புது விடியலை தரும் அந்த இயற்கையை நோக்கி அமைதியாக சந்தோஷமாக உங்கள் வாழ்நாளை திருப்பிக்கோங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு இது வரல இது வரல, நான் முயற்சி பண்ணது கிடைக்கல அப்படின்றது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாறி நீங்கள் முயற்சியே பண்ணாமல் இருக்கும்பொழுது எல்லாம் தானாக தேடி வரும். அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓ முயற்சி பண்ணி கிடைக்கிறது இல்லை, நம்மளோட முயற்சியை பண்ணிவிட்டு நம்ம சைலண்ட்டாக இருந்துடணும். எப்போ வரணுமோ சரியான நேரத்தில் நான் சொன்ன மாதிரி சூரியனை போல் பிரகாசமாக வருவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமேலேருந்து இந்த செகண்ட்லேருந்து உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் மட்டும்தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வாழுங்க. சந்தோஷமாக தான் இருப்பேன். இப்போ எதனால தான் நான் சோகமாக இருக்கணும்? ஏன்னா நம்ம சோகமாக இருக்கணும்னே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம தீனி போடக்கூடாது. ஸோ அதனால்
ஏன்னா நடந்தாலும் நடக்கட்டும். உங்களை வந்து புரிஞ்சிக்கவே கூடாது, உங்களை யாரும் புரிஞ்சிக்கவும் முடியாது. அப்படி வாழுங்க. என்னடா இவ சோகமாக இருப்பான்னு பார்த்தா சந்தோஷமாக இருக்கா, சரி இவ சந்தோஷமாக இருக்கல, இவளுக்கு ஏதாச்சும் ஒன்று சந்தோஷத்தை கெடுக்கலான்னு பார்த்தா இவ முடியவே இல்லையே அப்படின்னு யோசிக்கணும். எப்பயுமே புரியாத புதிராகவே இருந்துட்டு போயிருங்க. இறைவனுக்கும் இந்த இயற்கை சக்திக்கும் நம்ம புரிஞ்சால் போதும். மனிதர்களுக்கு புரிய வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்காகவும் வாழாதீங்க. அடுத்தவங்கன்னு வாழவே வாழாதீங்க. உங்களுக்காக, உங்கள் ஆன்மாக்காக, உங்களை படைத்த அந்த இறைசக்தி இந்த பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சந்தோஷப்பட்டால் போதும்னு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஜீவன் யாருன்னா இந்த இறைவன் மட்டும்தான். அவருக்காக வாழுங்க. அவர்கிட்டேருந்து தான் வந்தோம், அவரை நோக்கி தான் நம்ம திரும்பணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.